வணக்கம் சார். வணக்கம் இருக்கட்டும். டாக்டர் ஃபீஸ் 300 ரூபாய் பாக்கெட்ல இருக்கா? இருக்கு சார், 300 ரூபாய் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? டாக்டர் ராத்திரி பூரா ஒரே வயிறு வலியால துடிச்சிட்டா. 4 தடவை கசாயம் பண்ணி கொடுத்தேன். 3 தடவை எண்ணெய தேய்ச்சி விட்டேன். ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. சும்மா நொய்யின்னு அழுதுகிட்டே இருக்கா. நீங்க தான் பாக்கணும். யோ, நீ ஒழுங்கா புருஷன் வேலையை பார்த்திருந்தா இந்த அம்மா கையில குவான்னு ஒரு குழந்தை இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நீ டாக்டர் வேலை செஞ்சேன்னா ஐயோ அம்மா அப்பான்னு தான் சொல்லுவாங்க. என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கேன்? நான் டாக்டரா? 10 மணி டாக்டர். நாட்டு வைத்தியர் டாக்டர். போய் கீழே உட்காந்து செக் பண்ணிட்டு கூப்பிடுற. படுத்துக்கமா. வேணாம் டாக்டர். ஒண்ணு மட்டும்தான் படுக்க சொன்னேன். ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க போல் இருக்கு. இருக்கட்டும். டாக்டர் டோன்ட் வரி. இது வைக்க ஒரு நல்ல இடத்தை இன்னுமா நீங்க கண்டுபிடிக்கல? எனக்கு வயிறு வலிக்குது. நீங்க ஏன் நெஞ்ச தொட்டு பாக்குறீங்க? எங்க வலிக்குதோ அங்க கைய வைக்கிறவன் ஆர்டினரி டாக்டர். எங்க வலிச்சாலும் பட்டக்குன்னு ஹார்ட்ல கைய வச்சு பம்ப் செக் பண்றானோ அவன் தான் உண்மையான டாக்டர். மூச்சை இழுத்து விட்டு பாப்போம். உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், உன் பிசினஸ்ல நான் தலையிட மாட்டேன், ஏன் ப்ரொஃபஷனல்ல நீ தலையிடக்கூடாது. போங்க வெளியே. டாக்டர் அவர் யாரு? அவர் என் புருஷன். ஏமா டாக்டர் சந்திரகலானா அவ்வளவு பெரிய போர்டு வீட்டு முன்னாடி போட்டிருக்கு. அந்த அயோக்கியம் படுனா நீ படுத்துருவியா? பாருங்க, உங்க பிசினஸ்ல நீங்க லாபம் பாப்பீங்களோ நஷ்டம் பாப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா கரெக்டா எனக்கு வட்டி மட்டும் டைமுக்கு வரலன்னு வச்சுக்கோ, நீங்க எங்க இருந்தாலும் அங்க வந்து தூக்குவேன். இவனா என்ன சார் இந்த நேரத்துல? திருட்டு பசங்களா? உங்கள மாதிரி பசங்களெல்லாம் இந்த நேரத்துல தான் பிடிக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஃப்ராடு பசங்களா? எனக்கு வட்டி கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? 3 மாசம் ஆச்சு. இல்ல சார், ப்ளீஸ் சார், வெளியில போய் பேசலாம். நான் வெளியில போய் இல்லீகல் பிசினஸ் பண்ணுவேன், உள்ள லீகல் பிசினஸ் பண்ணுவேன். நீ காசு வைடா. ஆஹா, ஏன் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம நீ இன்ட்ரெஸ்டிங்கா ஜெல்ஸா பண்றியா? உனக்கு 1 மாசம் வட்டி ஃப்ரீடா. சார் அவ என்னுடைய வைஃப் சார். டேய், 2 மாசம் வட்டி ஃப்ரீடா சார். ஃபர்ஸ்ட் நைட் கூட ஆகல சார். ஃபர்ஸ்ட் நைட் கூட ஆகலையா? உனக்கு 3 மாசம் வட்டி ஃப்ரீ வெச்சுக்கோ சார். நிஜமாவே என் பொண்டாட்டி சார். டேய், டோட்டலா உனக்கு வட்டி இல்லடா, போடா சார். ப்ளீஸ் சார். ஏய், ஃபுல்லா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டா உனக்கு. உனக்கு என்ன வேணும் கேளு. என்னாச்சு? அபாஷன் ஆயிருச்சு டாக்டர். பிளட் வருது. ஹலோ, பிளட் வந்துருச்சுன்னா அபாஷனா? நர்ஸ் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. எல்லாரும் வெளியே போங்க. டாக்டர் அப்படியே குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிங்க. நீ யாரு? நான் அவளோட ஹஸ்பண்ட். யாரோ இத பண்ணிட்டாங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பொண்டாட்டிய சந்தேகப்படுறியா? வெளில போ. ஓ சாரி. டாக்டர், என்ன குழந்தை பொண்ணா பையனான்னு செக் பண்ணுங்க. சார், குழந்தை இருக்கா இல்லையானே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதுக்குள்ளே ஆனா போனான்னு கண்டுபிடிச்சு சொல்லணுமா? கெட் அவுட். டாக்டர்மா என்னையா? 10 நிமிஷம் கழிச்சு கை வைங்க. யாருக்கு? இந்த டைம் சரியில்லை. ராகுக்கு எதுவும் ஒண்ணா இருக்க. என்ன போஸ் கொடுத்துட்டு இருக்க? ஏறி பெட் மேல படு. இல்ல டாக்டர், அது வந்து ஏன்னா என்னாச்சுன்னு நான் சொல்றேன். நீ ஏறி பெட் மேல படு. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு என்ன? உனக்கு என்ன கொம்பு இருக்கா? கருமம். கிளவுஸ மாட்டிட்டாலே. ஐயோ டாக்டர், வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். அது இல்ல, இது அது இருக்கா அபாஷன் ஆயிடுச்சான்னு நான் சொல்றேன். நீ முதல்ல படு. ஐயோ டாக்டர், அது இல்ல டாக்டர். ஏய், இந்த கை எத்தனை அபாஷனை பாத்துருக்கு தெரியுமா? சும்மா படு, எனக்கு எல்லாம் தெரியும். டாக்டர் வேண்டாம். என்னாச்சு டாக்டர்? டேய், என்னன்னு பாரு. டாக்டருக்கு என்னாச்சு? கடவுளே, ஜெயா இங்க காணமே. எங்க போயிருப்பா? ஐயோ பாறா, அவ எங்க போயிட்டானே. டேய் லட்சுமி, வாடா சீக்கிரம். டாக்டர், குழந்தை பையனா பொண்ணா? பையன். ஜோல்சிரு சொல்லுங்க மிஸ்டர் நாட்டை. நம்ம வைத்தியத்து பிரகாரம் மேடம் எதையோ பார்க்க கூடாதத பார்த்து பயந்து போயிருக்காங்க. இவங்க சரியாகணும்னா எதை பார்த்து பயந்தாங்களோ அதையே மறுபடியும் இவங்க கிட்ட காமிச்சா கம்ப்ளீட்டா குணமாயிடுவாங்க. அது என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஐயோ, பார்க்க கூடாதத பார்த்து இப்படி ஆயிட்டியேமா.
ஹலோ ஹாய் ஹூ இஸ் திஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். 2 வருஷமா வட்டியே கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கானே அந்த லூசு பையன் ரமேஷ். அவன் பொட்டாட்டி தானே? இல்ல. இல்லையா? ப்ளீஸ் க்ளூ கொடுமா ப்ளீஸ். ஹாஸ்பிட்டல்? ஏ டாக்டர் மல்லிகா? இல்ல. ரிசப்ஷனிஸ்ட் ரம்பா? நோ புரிஞ்சிருச்சு. டாய்லெட் கலக்கிற தாயமா தானே? இல்லடா, நானே ஒரு இன்ட் கொடுக்கறேன். ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரெச்சர். ஏய் ஸ்ட்ரக்சர் சுந்தரி நீயா? என்னப்பா நீ? உனக்கு அட்ரஸ் கொடுத்ததுல இருந்து ஏன் அட்ரஸ் எனக்கே மறந்து போச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் உன் அட்ரஸ் கூட நான் வரேன். கடவுளே. அட்ரஸ் இருக்கட்டும், முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நானு யோகராஜோட பொண்டாட்டி. ஐயோ நீ யோகராஜ் பொண்டாட்டியா எனக்கு என்ன, போகராஜ் பொண்டாட்டியா எனக்கு என்ன? அட்ரஸ் சொல்லுமா. ஒரு நிமிஷம். யோகராஜ் பொண்டாட்டியா? எவன் என்கிட்ட 3 கோடி ரூபாய் வாங்கிட்டு வட்டி கொடுக்காம என்ன கஷ்டப்படுத்தினானே அவன் பொண்டாட்டியா? அப்ப அவன் லாயர் ஆபீஸ்ல வேற வழிய லவ் பண்ணிட்டு இருந்தானே. அவ என் தங்கச்சி. 2 பேரையும் மெயின்டைன் பண்றானா? நீங்க மட்டும் சீஃப் டாக்டர்ல இருந்து டாய்லெட் கழுவுற வரைக்கும் மெயின்டைன் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது என் புருஷன் 2 மெயின்டைன் பண்ண கூடாதா? ஓகே ஓகே அதெல்லாம் விடு. அட்ரஸ் கொடு ப்ளீஸ், நான் வர்றேனே. ஹலோ ஹாய். ஐயோ அத்தாடி என்ன அழகு நமக்கு. என்னமா ஸ்ட்ராங். இப்படி ஒரு ஸ்ட்ராங் நான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்றேன். செல்லக்குட்டி, உங்க சிஸ்டர் இதே மாதிரி இருப்பாங்களா? இதே என்ன ஆம்பளை குரல் மாதிரி இருக்கு? ஆம்பளை மாதிரி இல்ல, ஆம்பளையே. இங்க பாரு, பேசாத. நான் சொல்றதுக்கெல்லாம் ஊன்னு மட்டும் தான் தலையாட்டணும், புரியுதா? இல்லன்னா ஒரே அடி வாய் இருக்காது. ஓகே ஆனா ஒரே ஒரு டவுட். என்ன? உங்க சிஸ்டர் இப்படித்தானா? அதேதான். அன்னைக்கு அவங்கள செக் பண்றதுக்காக உள்ள போனவங்க இப்படிதான் வெளியே வந்தாங்க. அங்க என்னத்தை பார்த்து பயந்தாங்கன்னு தெரியல. எனக்கு தெரியும். இவ என்னத்தை பார்த்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். அதுவா? கூட்டிட்டு வரேன், கூட்டிட்டு வந்து உனக்கு காட்டுறேன். ஐயோ மேடம். என்னாச்சு மேடம்? நான் எங்க இருக்கேன்? மேடம் உங்களுக்கு நினைவு வந்துருச்சா? இத்தனை நாளா நீங்க கோமால இருந்தீங்க மேடம். பாவம் உங்க புருஷன் உங்களை காப்பாத்துறதுக்காக படாத பாடுபட்டு இருக்காரு. வட்டியை கொடுக்காத உங்களோட ஜட்டியை கூட விட்டு வைக்காத உங்க புருஷன் இப்ப அசலையும் அவங்களே எடுத்துக்க சொல்லிட்டு காசையும் கையில கொடுத்து அனுப்புறாரு. எல்லாம் உங்களுக்காக தான் மேடம். என் புருஷன் இவ்ளோ நல்லவரா? நான் அவரை எவ்வளவு தப்பா நினைச்சிட்டேன். பாரு, என் புருஷன் வந்துட்டு இருக்காரு. நான் சரியாயிட்டேங்கிற விஷயத்த அவருக்கு சொல்லாத. அவருக்கு என் மேல இருக்க காதல நானும் கொஞ்சம் பார்த்து ரசிக்கிறேன். ஓகே மேடம். எல்லாம் வேஸ்ட் ஆயிருச்சே. ரோசி, இங்க வந்து ஒரு பிரயோஜனம் இல்லம்மா. அவன் பேண்டையும் கட்ட மாட்டான், இவன் வாயையும் திறக்க மாட்டான். அவன் என்ன ஒண்ணு பண்ணலாம், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் ஒண்ணாயிரலாம். ஒரு நர்ஸா இருக்கிற உன்னை நான் டாக்டர் ஆக்கி காட்டுறேன். இப்ப மிஸ்ஸா இருக்கிற உன்னை நான் மிஸ்ஸஸ் ஆக்குறேன். அர்ஜென்டா இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரலாம். சார், அப்ப நீங்க மேடம் மேல வச்சிருக்க காதல்? மேடம் மேல காதலா? இந்த மூஞ்சிக்கு காதலா? லவ் வேற பண்ணுவாங்க. வேஸ்ட். லாக்கர்ல 2 கோடி இவ பேர்ல இருக்கு. அந்த கோட் நம்பர் இவளுக்கு தான் தெரியும். அதுக்காக தான் இப்படி நடிச்சேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. இது ஒரு வேஸ்ட் பீஸ். இதெல்லாம் யார் லவ் பண்ணுவா? இனி நம்ம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போட சொல்லும். மேடம், கதை இதோட முடியட்டும். வாழ்க்கை ஃபுல்லா இவன் இப்படி கோமாலே இருக்கட்டும். வாடி. ஹலோ, அந்த போன் அவன் சேட்டு கிட்ட கொண்டு போய் கொடு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு அவருக்கு தெரியும். அர்ஜென்ட்னு சொல்லு. பேரை சொல்லாம போன கொடுத்தா எங்க சேட்டு ரொம்ப கோவப்படுவாரு. ஏய், பாய் கிட்ட அந்த போன் வந்திருக்குன்னு போய் சொல்லு. யாருக்கு பாய்? எங்க சேட்டோட பாயா இல்ல எங்க சேட்டு பொண்டாட்டிக்கு பாயா? நான் கலீத் பேசுறேன்னு போய் சொல்லு. சரி, என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? நான் யாருன்னு இன்னும் உனக்கு தெரியல. டிவில பார்த்ததில்ல? டிவி இல்லையா? என்ன சீரியல்னு சொல்லுங்க. உன்னை கொன்னுட வேண்டி. ஏன் கோவப்படுறீங்க? அப்படின்னா போனெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, உன் சேட் வீட்ல இருக்கானா இல்லையா? அவரு வீட்ல இல்ல, வெளியில போயிருக்காரு. கார் வெளியே தான் நிக்குது. ஏன் ஆள வெளியே தான் வெயிட் பண்றான். வாய மூடிக்கிட்டு சேட்டுக்கிட்ட போன கூட. எங்க சேட்டுக்கிட்ட 10 கார் இருக்குங்கிறேன். எந்த கார்ல போவாரோ எந்த இடத்துக்கு போவாரோ உனக்கு எப்படி தெரியும்? என் நம்பரையாவது நோட் பண்ணிக்க. ஒழுங்கா எழுதிட்டு சேட் வந்தோட கூட. நம்பரை சொல்லு. 00. யோ, தமிழ்ல சொல்லு. 00. நம்பருக்கு முன்னாடி 0 எதுக்கு? ஏய்,
ஒரு சைட் வந்தாலும் சொல்ல 10 கோடி கொடுக்கலன்னா செத்துருவான்னு. 10 கோடியா? அதுவும் உனக்கா? சம்பளமே எனக்கு சரியா தர்றது இல்ல, உனக்கு எப்படி 10 கோடி கொடுப்பாரு? எனக்கு 2 விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. நம்பர் 1, இந்தியால என் பேரு சொன்ன எல்லாருக்கும் தெரியும் நினைச்சேன், பட் ஒரு வேலைக்காரிக்கு தெரியல. நம்பர் 2, என் பேரை கேட்டா எல்லாம் பயப்படுவாங்க நினைச்சேன். ஆனா அந்த சைட் செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். சோ அவனுக்கு பயம் இல்ல. அந்த சைட் வீட்டை விட்டு வெளியே வந்து போட்டுரு. ஓகே பை. ஆண்டி என்னை இரிட்டேட் பண்ண அந்த வேலைக்காரியை விடாத. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்களே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பயமா இருக்கு. போன்ல பேசின நீ தானே? ஆமா நான் தான். என்ன பேசின? உன் சேட் இறந்து போனதுக்கு நீதான் காரணம் தெரியுமா? என்னால நீ எப்படி சொல்றீங்க? எவனோ ஒருத்தர்ல வந்து சுட்டான். சுட்டவன அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் காட்டுறேன். எப்படி இருப்பான்? அரவிந்த சாமி மாதிரில இருந்தேன். இவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? ஒரு நாளைக்காவது வேலையை முடிச்சோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்க பண்ணாலும் தகராறு பண்ணுவீங்களா? உங்களால தாண்டா அவன் கெட்டு போறான். எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு, சர்க்கஸ் கூண்ல அடப்பட்ட குரங்குங்க மாதிரி. ஒண்ணும் தெரியாத ஒரு குழந்தைய பாரு கடை கூட்டிட்டு போறீங்க. குழந்தையா? பால் குடிக்கிற பச்சை பிள்ளைக்கு பிராந்தியா ஊத்தி குடுக்குறீங்க. போதும் நிறுத்துமா. உன் பிள்ளைக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. ஒட்டுமொத்த அட்டுழியுமே ஒன்னா சேரவாவ. நாங்க இத்தனோண்டு சரக்குக்கே தண்ணி ஊத்தி அடிப்போம். ஆனா சாரு ஃபுல்லையே ராவாச்சிருவார். ஐயோ பாவம், சரக்குல தண்ணி கலக்கணும்னு கூட தெரியாத குழந்தைடா என் பையன். ஆமாமா, தாகமா இருக்குன்னு சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி சரக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது இதுங்க கூட எல்லாம் நீ சேராதடா கண்ணா. அடங்கொக்க மக்கா, ஒன்ன மாதிரி ஒரு விஷத்தை இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. சூடு சொல்ற வெக்கமான இருக்கிறவன் இவன் கூட இருக்கவே மாட்டான். வாடா போலாம். நான் சிவா கிட்ட வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே சூடு சொல்ற வெக்கமான எல்லாத்தையும் போய் தோண்டி போதச்சிட்டேன். நான் வர மாட்டேன், வேணும்னா நீ போ. மான மரியாதை உள்ள எவனா இருந்தாலும் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். மாமா, அப்படி ஒரு வார்த்தை உன் வாயால சொல்லாதே. மாமா, என்ன என் கூட வேலை செஞ்சது தெரிஞ்சா உனக்கு இந்த ஊர்ல எவனும் வேலை கொடுக்க மாட்டான். என்னைக்கு உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்ட பிச்சை தான் எடுக்கணும்னு. போயா. மாமா நிஜமாவே போயிடுவாரோ? டேய், கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டே கை கழுவலாமே. இப்பதானே மான மரியாதை சூடு சொரணன்னு பேசினேன். பேசின அடுத்த நிமிஷமே உன்ன மாதிரி குடி தோண்டி புதைச்சிட்டேன். இத்தனம் பண்ணவனுங்க அவனுங்க என்ன கட்டி வைக்கிறீங்க? எங்களை எதுவும் கேட்காத. எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்ட. மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க. யாரு அந்த ஆபீசர்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்க, அதான் திருப்பி அடிச்சேன். ஏய், நீ எவன அடிச்சா எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன? கண்ணை மூடிக்க சொல்லிட்டு ஏமாத்திட்டா ஓடி போற. இப்போ ஓடி போய் பார்க்கலாம். அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே